மாவட்டம் திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட செருகுனூர் ஊராட்சியில் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களில் ஒரு மாணவனை அங்கு வந்த கஞ்சா ஆசாமிகள் கிரிக்கெட் மட்டை ஸ்டெம்பால் கடுமையாக தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இந்த சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய் என்பவரை 3 பேர் சேர்ந்த கும்பல் கிரிக்கெட் மட்டையால் சராமாரியாக தாக்கியும் ஸ்டெம்பால் அடித்தும் கைகளால் முகத்தில் குத்தியும் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் மாணவன் சஞ்சய் நிலைக்குலைந்து கீழே விழுந்த நிலையிலும் அந்த கும்பல் தங்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை. அவர்கள் தொடர்ந்து மாணவனை கொலைவெறியுடன் தாக்கத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் மாணவன் சஞ்சய் தன்னை விட்டுவிடுமாறு கையெழுத்து கும்பிட்ட நிலையிலும் அவர்கள் மாணவனை தாக்குவதை நிறுத்தவில்லை. இதனைத் தொடர்ந்து மாணவன் சஞ்சயின் நண்பர்கள் அந்த கும்பலிடமிருந்து அவரை மீட்டனர். இந்த நிலையில் மாணவன் சஞ்சய் மீதான இந்த தாக்குதலில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக மாணவனின் உறவினர்கள் திருத்தணி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கும்பலை தேடி வருகின்றனர். 16 வயது பள்ளி மாணவன் சஞ்சய் தாக்கப்பட்ட இந்த கொடூர சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இது குறித்து பலரும் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் 2 இளைஞர்கள் 2 போலீசாரை தாக்கிய சம்பவம் ஆறுவதற்குள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஊராட்சி ஒன்றியம் செருகனூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது.